இந்த தமிழ் புத்தாண்டான விகாரி வருடம் வந்து 14/4/2019 முதல் 13/4/2020 வரைக்குமான காலகட்டங்களில் நடக்கவிருக்குது. இந்த காலகட்டங்களில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்னு பார்க்குறப்போ, இதில் அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் சதயம் புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பொருந்தும். ஃபஸ்ட்டு விஷயமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விகாரி வருடம் வந்து உங்களுக்கு பல வகையிலும் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாகவே அமையப்போகுது. ஆண்டில் முற்பகுதி வந்து குரு 10ல் சஞ்சரித்தாலும் சனி கேது லாபஸ்தானமான 11 சந்திக்கிறதும் எல்லா வகையிலும் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சிகள் அனைத்திலும் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி பெற்றே தீர்வீங்கள்னு சொல்லலாம். அதே சமயம் வந்து வரக்கூடிய ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 5/11/2019 அன்னைக்கு வந்து குரு பகவான் வந்து லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுக்கு மாறுவது வந்து பணவரவுக்கு பஞ்சமே ஏற்படாது. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். ஸோ பல வகையில் வந்து மாற்றமும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக அமையும் இந்த விகாரி வருடம். ஸோ இதில் வந்து இந்த விகாரி வருடத்துக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 மாத காலங்கள் வந்து ஏற்கனவே கும்பராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் பதவி நாசமாக இருக்கும். ஒரு சிலர் இருக்கிறாங்க, எல்லாத்துக்குமே சொல்லலை. பண்ணிகிட்டு இருக்கிற தொழில் வந்து கண்டிப்பாக விருத்தி அடைஞ்சிருக்காது, கண்டிப்பாக குறுக்கிட்டு வந்திருக்கும். ஒரு 4 கடை வச்சுருந்தீங்கன்னா இப்போ ஒரு கடை கூட இல்லாமல் ரொம்ப போராட்டமான சூழ்நிலையில் ஒரு சிலருக்கு இருக்கும். ஏன் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, 10ல் குரு வந்துச்சுன்னா பதவி நாசம்பாங்க. அது வந்து இந்த டைமில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பொருந்தும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே பாதிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு சுத்தமாக பாதிச்சிருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்குறது வந்து பொதுவான பலன்கள் தான். கோச்சார ரீதியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த விகாரி வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம். இது வந்து எப்படி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் சுய ஜாதகம் இருக்குது இல்லைங்களா, அதில் இப்போ நடக்கக்கூடிய திசை புத்தி அதையை பொறுத்து தான் வந்து உங்கள் வாழ்க்கை அமையும். ஸோ இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன் வந்து பொதுவான பலன்கள் தான். கும்பராசி வந்து பொதுவான பலன்கள் தான் சொல்லிட்டுருக்கோம். ஸோ இதனால் வந்து ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுறது, ஒரு சிலருக்கு வந்து பாதிப்பு கம்மியாக இருந்து யோகங்கள் நடக்கணுங்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். மற்றபடி வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து வரக்கூடிய 5/11/2019 அப்புறம் வந்து வரக்கூடிய காலகட்டங்கள் குரு பகவான் 14ஆம் இடத்துக்கு வருதுங்கிறனால ரொம்ப சாதகமாக திருமணம் அமைஞ்சு வரும். அதே சமயம் வந்து புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிச்சயமாக நடைபெறும். சிலருக்கு வந்து சொந்த தொழில், சொந்த வீடு, சொந்த மனை வாங்கக்கூடிய யோகமும், பொன்பொருள் சேர்க்கக்கூடிய யோகமும், அதே சமயம் வந்து உற்றார் உறவினர்கள் வகையில் வந்து ஒரு நல்ல மாடல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக தென்படும். அதே சமயம் தொட்டதெல்லாம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து 5/11/2019 காலகட்டத்திலிருந்து ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்ப்புகள் விலகும்னு சொல்லலாம். எதிரிகளும் நண்பராக மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு அபிவிருத்தி பெறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஒரு சிலர் வந்து தொழிலில் வந்து புதிய யுக்தி, புதிய டெக்னாலஜி இதையெல்லாம் யூஸ் பண்ணி லாபத்தை பெருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வருவாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். கொடுக்கல் வாங்கல சரளமாக நடைபெறும். லாபத்தை அள்ளித்தரும் தொழில்கள் பல இருக்குது. அதில் வந்து இனி புதுசாக ஒரு சிலர் வந்து தொழில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பல பெரிய மனிதர்களோட தொடர்பும் அவங்களோட தொடர்பால் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் வந்து அனுகூலமான பலனாக இருக்கும். அதே சமயம் ஒரு சிலருக்கு வந்து பயணங்களால் அனுகூலம் உண்டாகும்னு சொல்லலாம். வம்பு வழக்கில் சாதகமான பலன்கள் அமையும். அதாவது வந்து ஒரு சிலர் யாராச்சும் உங்கள் மேலே கேஸ் போட்டிருந்தாலோ, இல்லை வந்து ஏதோ உங்கள் மேலே ஒரு நெகட்டிவான பலன் பிடிச்சின வச்சு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த கேஸ் எல்லாமே ஒன்றா தள்ளுபடி செய்யப்படும், அல்லது தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து இந்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப பாசிட்டிவாகவே சொல்லலாம். அடுத்தது வந்து மெயினான பாயிண்ட், கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்கும். அன்றாட பணிகளில் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஆற்றல் இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் மறையும். அதாவது இது வரைக்கும் ஏற்கனவே உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாராவது வந்து குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு வகையான மருத்துவ செலவை இழுத்துட்டே இருந்திருப்பாங்க. அந்த செலவுகள் எல்லாமே வந்து இனிமேல் கண்ட்ரோல் ஆகும், அல்லது வந்து செலவே இல்லாமல் போகும். அதே சமயம் எல்லோருமே வந்து உங்களோட அன்பாக நடந்து கொள்கிறதுக்கு வந்து நீங்கள் இதை கண்கூட பார்ப்பீங்க. மனநிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சுகவாழ்வு சொகுசு வாழ்வுக்கு பஞ்சம் ஏற்படாதவாறு இந்த 14ஆம் இடத்துக்கு வரப்போகிற குரு பகவான் வந்து பல வகையிலையும் உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரப்போகிறான்னு சொல்லணும். பட் என்ன, இந்த ஸ்டார்டிங்கில் வந்து 10ஆம் இடத்துல இருக்க குரு வந்து ஒரு விகாரி வருடம் தமிழ் புத்தாண்டில் முதல் ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஐப்பசி வரைக்குமான காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சோதனைகளை தருவார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதை நீங்கள் ஈஸியாக சமாளித்து வந்துடுவீங்க. அதே சமயம் குடும்பம் மற்றும் பொருளாதார நிலைன்னு எப்படி பார்க்கும்போது, திருமண வயதை அடைஞ்சவங்களுக்கு வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல வரன் தேடி வரும். மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லாவே இருக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். புத்திர பாக்கியம் வந்து ரொம்ப நாளாக இல்லைன்னு வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் ஐப்பசி மாதம் வரை வெயிட் பண்ணிங்கன்னா 11ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் வந்து புத்திர பாக்கியத்தையும் ஏற்படுத்தி தருவார். உற்றார் உறவினர்கள் ஆதாயம் வந்து ஆதரவு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். மற்றபடி வந்து உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வந்து எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு வந்து இந்த டைமில் நிச்சயமாக கிடைக்கும். ஊதிய உயர்வுகள் தடையின்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து எதிர்பார்த்த இடமாற்றத்தை பெற்று குடும்பத்தோடு வந்து கொஞ்சம் வெளியில் இருந்தவங்க எல்லாமே வந்து தன்னோட சொந்த ஊரில்
அதாவது ஒரு சிலர் வந்து ஈபியில் இருப்பாங்க, போலீஸில் இருப்பாங்க, ஏதோ ஒரு இதில் இருப்பாங்க, வெளியூரில் இருந்திருப்பாங்க, குடும்பத்தில் பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருக்குமே வந்து தன்னோட சொந்த ஊர்லேயே வந்து டிரான்ஸ்ஃபர் கிடச்சி தன்னோட குடும்பத்துடைய நேரத்தை செலவிடக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உருவாகும். பட் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா 5/11/2019 அப்புறம். அதே சமயம் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும். அதனால் அதாவது வந்து டெலிகம்யூனிகேஷனில் இருக்கவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த டைமில் வந்து புதிய வேலைக்காக வெயிட் பண்ணிருந்தீங்க, அல்லது வந்து ஏற்கனவே ஒரு கம்பெனிக்கு போயிட்டுருக்கேன், கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் தகுதிக்கேற்ற வேலை, தகுதிக்கேற்ற கம்பெனி, தகுதிக்கேற்ற சம்பளம் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து இந்த வெளிநாடு போகணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருந்துருப்பீங்க. அந்த வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து இந்த டைமில் நிச்சயமாக அமையும். அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டவங்களுக்கு நிச்சயமாக அமையும். இப்போது இந்த ஐப்பசி மாதம் வரைக்கும் வந்து உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்கனால வந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். அவங்களோட வேலை சேர்ந்து நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிற வேலைக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிரெடிட் வாங்கிட்டு போய்க்கும், அவன் பேர் வாங்கிட்டு போய்க்குவாங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். பட் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து வர ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 14ஆம் இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும்னு சொல்லலாம். அவங்களால வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும், அதாவது அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்களோட ஆதரவால் வந்து உங்கள் வேலைப்பளு வந்து கம்மியாகும். ஸோ எல்லா வகையிலையுமே வந்து ரொம்ப பாசிட்டிவான பலங்களாக 14ஆம் இடத்துக்கு வரப்போகிற குரு பண்ணுவார். அதே சமயம் தொழில் விஷயத்தில் பார்க்கும்போது பல பெரிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். அதே சமயம் வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட் யூஸ் பண்ணி கடன் வாங்கி தொழில் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் இந்த டைமில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக திசாபுத்திகளை வச்சு அதை பேஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறது நல்லது. என்னதான் சனி பாசிட்டிவாக இருந்தாலும் குரு பாசிட்டிவாக இருந்தாலும் வந்து ராகு கேதுக்கள் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்காங்க. ஏன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வந்து பண வரவு சிறப்பாக இருக்கும்னு சொன்னாலும் ஒரு சில பெரிய முதலீடுகளை வந்து ஈடுபடுத்துறது இந்த டைமில் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி வந்து பொருளாதார நிலை வந்து மேன்மையிலையும் சேமிப்பு பெருகும். மற்றபடி வந்து விவசாயிகள், மெயினாக வந்து விவசாயிகளை பற்றி சொல்லி ஆகணும். கும்பராசியில் பிறந்த விவசாயிகளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ விளைச்சல் மிகவும் சிறப்பாக இருக்கும். முதலீட்டுக்கு மேலே லாபம் பெறுவீங்க. நவீன முறைகளில் வந்து பயன்படுத்தி, அதாவது விளைச்சலை பெருக்கக்கூடிய அளவில் வந்து நவீன முறையில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணி விவசாயத்தை பெருக்குவீங்க, விளைச்சலை பெருக்குவீங்க. வேலையாட்கள் உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து இதனால் வேலையாட்கள்னால வந்து பெரிய பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த டைமில் அவங்க வந்து உங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய வேலைகளாக இருப்பாங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிலம் மனை போன்ற ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த டைமில் நல்லாவே இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து 5/11/2019 அப்புறம் வந்து நிச்சயமாக நீங்கள் சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது. விவசாயிகளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, கும்பராசியில் பிறந்த விவசாயிகளுக்கு. அதே சமயம் பொருளாதார நிலையில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும். கால்நடைகள் வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்கும். ஒரு சிலர் மாட்டு பணம் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அந்த டைமில் வைக்கலாம். அதுக்கான வேலையாட்கள் அது எல்லாமே எல்லா சோர்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட விவசாயத்தில் இருந்து வர்ற வருமானம் மட்டும் இல்லாமல் இதர வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். முக்கியமாக வந்து இந்த டிராக்டர் வாங்கலாம், இல்லை வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் புதுசாக வாங்கி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த டைமில் பண்ணலாங்க. அந்த முதலீடுகள் வந்து என்றைக்குமே வீண் போகாது. மற்றபடி வந்து கும்பராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உடல்நிலை வந்து மிக அற்புதமாக அமையுங்க. அன்றாட பணிகளை வந்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் வந்து நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் வந்து சுபகாட்சிகளுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கும்பராசியில் பிறந்த பெண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கம்மி பண்ணிக்கிறது நல்லது, உத்தமமான விஷயமா இருக்கும். ஏன்னா 11ல் குரு பகவான் வந்து உட்காரும்போது வந்து பணம் வந்து பல வகையிலையும் உங்களை தேடி வரும். ஸோ அந்த பணத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வச்சு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ, இடம் வாங்கி போடுறது, வீடு வாங்கி போடுறது, இந்த மாதிரியான விஷயத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு மாதிரி ஆடம்பரமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது வந்து இப்போ தெரியாது அது. ஏன்னா ஃப்யூச்சரில் ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு 7.5 சனி வரப்போ அதோட பாதிப்புகள் அப்போ தெரியும். ஸோ அதை அப்போ பேசிக்கலாம். ஜெனரல் அதுக்காக தான் சொன்னது. மற்றபடி வந்து மாணவிகளுக்கு இந்த கல்வியாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வியாண்டு நல்லபடியாகவே அமையும். பள்ளி கல்லூரிகளுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு உங்களோட படிப்பு இருக்கும்னு சொல்லலாம். விளையாட்டு போட்டிகளில் வந்து வெற்றி பரிசுகளை தள்ளி செல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாணவர்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உயர்கல்விக்காக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு செலவு காத்துட்ருக்கு. என்னென்னா இந்த படித்தா வெளிநாடு தான் போய் படிப்பேன் அப்படின்னு உங்கள் பசங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த டைமில் வந்து நல்லபடியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாக்கி தரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள்ங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கிறதுனால தான் அதை ஒன்று தான் எச்சரிக்கையாக சொல்லிக்கிறோம் நம்ம. மற்றபடி வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விகாரி வருடம் வந்து ஆரம்பத்தில் ஒரு 4 மாதங்கள் வந்து 4-5 மாதம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணங்கள் நான் முதலே சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். தேவையில்லாத சகவாசத்தை வந்து கட் பண்ணிக்கணும். இது மட்டும் இந்த 5/11/2019 அப்புறம் உங்கள் வந்து அடுத்து ஜாக்பாட் டப்பு அடித்து மேலே தூக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா குரு பகவான் 14ஆம் இடத்துக்கு வந்துடுறதால வந்து
பயங்கர டாப்பில் போகலாம். இறந்ததை எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். ஸோ கொஞ்சம் இந்த விகாரி வருடத்தில் வந்து முதல் பாதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி வந்து சூப்பராக இருக்குது கும்பராசியை பொறுத்த வரைக்கும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.